தானே அப்படின்னு சொல்லுவார்கள் எல்லாம். அது ஒரு செயல் எல்லாம் பார்வைக்கு அவ்வளவுதான் வருகுது இல்ல வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 448. குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். அயடின் கலந்த உப்பு, கடல் உணவுகள், மீன், இறால், பால் பொருட்கள், பால், தயிர் மற்றும் சீஸ், முட்டை உங்கள் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தைராய்டு ஹோமோன் உற்பத்திக்கு அயடின், கடல் உப்பு மிக மிக முக்கியமானது. செலீனியன் நிறைந்த உணவுகள் சூரியகாந்தி விதைகள், கோழி, முட்டை போன்ற செலீனியன் நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும். செலீனியம் தைராய்டு ஹோர்மோன் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. வீக்கத்தை, கழுத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். பழங்கள், காய்கறிகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும். பழங்கள் தோடம்பழம், எலும்பிச்சம்பழம், திராட்சை பழங்களில் விட்டமின் சியும் நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்கின்றது. தைராய்டிசன் கோளாறுகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். உடல் எப்போதும் நீரேற்றமாக இருக்க வேண்டும். அதிக மூலிகை தேநீர் குடிக்க வேண்டும். கிரீன் தேநீர், இஞ்சி தேநீர் ஆன்டி ஆக்சிடன்ட்களை வழங்குவதோடு வீக்கத்தையும் குறைக்கும். நான் இந்த தைராய்டிசன் சம்பந்தமாக தேடியதுக்குரிய காரணமே ஞாயிற்றுக்கிழமை அதிபர் அவர்கள் கூறியிருந்தார். தைராய்டிசன் குறைபாடு உள்ளவர்கள் ஏன் கடல் உணவுகளை உண்டாலே ஏன் தைராய்டிசனு குளுச போட வேண்டும் என்ற ஒரு கேள்வி அன்று அவர் கூறிய போதுதான் நான் இதை பற்றி தேடிய போது தேடலில் தான் இது பற்றி அறிந்து கொண்டேன். அதை உங்களுக்கும் தந்திருக்கின்றேன் தகவலாக. மற்றது தைராய்டிசன் என்றுதான் நானும் கேள்விப்படுகின்றேன். என்னென்று சொன்னால் அயடின் குறைபாடு உள்ளவர்களுக்கு தைராய்டிசன் வருவதற்குரிய காரணமும் அதுவாக தான் இருந்தது. ஆகவே அதுதான் இந்த தகவலை எடுத்தேன். நீங்களும் தைராய்டிசன் தொடர்பான அனுபவப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நானும் வைத்தியரிடம் சென்ற போது அவர் எனக்கு கூறியது தைராய்டிசனுக்குரிய குளுசை ஒரு நாளும் எனக்கு தந்ததே இல்லை. அவர் என்ன சொன்னது, கடல் உப்பு தான் உணவில் சேர்க்க சொல்லுவார். அண்டையிலிருந்தே நான் அதுக்கு பிறகுதான் நானே கடல் உப்பு என்று சொல்லி, சாதாரண உப்புகளையும் விட கடல் உப்பு என்று சொல்லி விலை கூடியதாக இருந்தாலும் கடல் உப்பை தேடி வென்ற ஒரு பழக்கம் கூட எனக்கு வந்தது. அப்போ அயடின் ஒரு முக்கிய காரணம் தைராய்டிசனுக்கு என்ற ஒரு விடயத்தையும் அறிந்தேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 447. நான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் மட்டும் கடல் உப்பு தான் பாவிக்கிறேன். இங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது கடல் உப்பு தொடங்கிட்டேன். கல்லுப்பும் இருக்குது, கடல் தனியா மாவாக்கின உப்பும் இருக்கு. நான் சேஸ் அவுட்னு தான் விக்குது இங்க கடல் இதுன்னு சொல்லி தொடர்ந்து அதான் நான் பாவிக்கிறது. நீங்க சொன்னீங்க கல் உப்பு கடல் உப்பு இல்லையோ? இப்ப என்னொன்று வருதுதானே தைராய்டுக்கு இந்த கொஞ்சம் விலை கூடின உப்பு என்ன த்ரோயிட்டோ இன்னொன்று போட்டு மஞ்சள் பட்டியிலே நீலப்பட்டியிலேயும் பாடுறது. நாங்க வந்த நாள் வாங்கி அதுதான் பாவிச்சேன் நான். பிறகு இப்ப அது கூட கொஞ்சம் காரணம் கடல் உப்பு தான், அந்த கல் உப்பு தான் பாவிக்கிறது. இந்த உப்பு சொல்றீங்களா? அந்த ரோஸ் கலர்ல இருக்கு. இல்ல இன்னொன்று எங்க இங்க கடையில விக்கிறது
நீலப்பட்டியும் மஞ்சள் பட்டியும் விலை கூடத்தான். நானா அதுதான் தைராய்டு பாவிக்கணும்டா போல நான் அதான் வந்தானங்க. இது அதுக்கு பாவிக்கணும்னா நல்லா தான் இருக்கும், அப்படி நல்லதா தான் இருக்கும், கடல் உப்பா தான் இருக்கும். நான் பேருந்து இப்ப அதுக்கு பிறகு இப்ப கொஞ்ச காலம் நான் தொடர்ந்து இந்த தமிழ் கடையில கடல் உப்பு தான், அந்த கல் உப்பு தான் பண்ணி பாவிக்கிறேன். கல்லுப்பு சரி, அது கடல் உப்பு தான், கல்லுப்பு. எனக்கு ஒரு சந்தேகம், உப்பு கடல் நீர்ல இருந்து தானே உப்பு செய்யறாங்க, அப்ப அது என்ன வித்தியாசம்? கடல் இல்ல இவங்க செயற்கையாம் செய்யறாங்களே இப்ப. செயற்கையாக செயற்கையா செய்யற உப்புகள் தான் இப்ப கூடுதலா விக்கிறாங்க அந்த இதுல. அதுல அயோடின் வந்து இராதா. நாங்க கல்லுப்பு அந்த கருப்பா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். அது அந்த ஒரிஜினல் உப்பு அப்படித்தான் இருக்கு. ஆக கருப்பில்ல, கொஞ்சம் ஒரு ஊத்த கலர் கலந்த மாதிரி கல்லுப்புன்னு சொல்றது. அது என்ன இந்த தமிழ் கடையில நல்ல வெள்ளையால வருது ஹோட்டலுக்கு கல்லுப்பு. எனக்கு அது பற்றிய ஒரு இதுவும் இல்ல வாணி, எனக்கு தெரியல. தைராய்டின் பிரச்சனைகள் எங்களுக்கு வீட்டுல யாருக்கும் இல்ல, அதனால அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஆனா எனக்கு நான் சந்தேகமாக கேட்கிறேன், இந்த தைராய்டு சொல்றாங்க தானே, இது என்ன உண்ணாக்கு அதுகள் மாதிரி கீழே இறங்கிடுமா? கழுத்து ரெண்டு பக்கம் இருக்கு, இந்த கழுத்து எங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளதான் வேறுமென்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் வீங்கினா தான் தெரியும், அது பெருசா ஊதின மாதிரி இருக்குமா, ஊதின மாதிரி இருக்குமா. அப்ப அது வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி தெரியுது. முன்னர் நான் அந்த இளம் வயதில் எங்களோட வீட்டுக்கு கிட்ட ஒரு அவாவுக்கு இப்படி பந்து மாதிரி களத்தடியில இப்படி போல மாதிரி நிக்கும். அப்ப சொன்னார்கள் அப்படி வர்றது. வரும் சிலருக்கு ஆபரேஷன் செய்வார்கள் தைராய்டு வந்து. நாங்க கொஞ்சம் சின்ன இதுல அவருக்கு தொண்டை இப்படி இருக்க சொன்னார்கள் தைராய்ட்ல அப்படி வீங்கி இருக்கு. சிலருக்கு ஆபரேஷன் செய்து எடுப்பாரு. எங்கட இடத்துலயும் எங்கட ஊர்ல ஒரு ஆளுக்கு அப்படி பெருசா இருந்தோ ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னவே, ஆனா அவ எல்லாரும் சின்ன தொடங்கி சொல்லி தெரியல கலன மனுஷி என்னதான் அவ கதைக்கிறோம். நான் அந்த படத்தை பார்த்து போட்டு யோசிச்சேன், அவ போட்டிருந்ததுல உண்ணாக்கு அப்படி வர்றதும் இல்ல கழுத்து கொஞ்ச காலம் இறங்கி இருந்தா இவர் சொல்லுவாரு, உனக்கு இறங்கிட்டு போக போறா போல இருக்கணும், பிறகு கொஞ்ச நாள்ல தீரும், கொஞ்ச நாள்ல வரும். நாங்களும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ண போறது. எங்களுக்கு எல்லாம் இல்ல, எனக்கெல்லாம் சொன்னாரு நூல் இலையில தொடர்ந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டாரு. எனக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு அந்த வருஷம்லாம் இல்லை. 100-150 பாவிக்கணும் மில்லிகிராம். எனக்கு 50-75 தாரது. எங்க சொந்தக்காரராக உடம்பு கூடாவா இருக்காது. அது பரம்பரை வருத்தம் வீட்டுல இல்ல இருக்குங்க. அது நம்ம சாப்பாட்டாலதான் அது பரம்பரை. அந்த சாப்பாடு ஒரே சாப்பாடு தான், கொழுப்பு சாப்பாடுகள் அதிகமா சாப்பிட்டா அந்த தைராய்டு வரும்னு சொல்லுவாரு. வணக்கம். இது நீங்க கழுத்து வீங்கி இருக்காது கண்ட கடலை என்றெல்லாம் சொல்றது, கழுத்து வீங்கி இருக்கிறதுல அது கண்ட கடலை. இது தைராய்ட்ஸ் வேற, கண்ட கடலை வேற வருத்தம். தைராய்ட்ஸ் என்ற ஒரு சுரப்பியில ஏற்படுற ஒரு சுரப்பியில ஏற்படுற அது மாற்றம் தான் தைராய்ட்ஸ். அந்த சுரப்பியில ஒரு சுரப்பு ஒன்று கூடம் ரெண்டும் இருக்குது. கூட சுரந்தால் அது உடம்பு மெலிஞ்சிட்டு போகும், குறிய சுரந்தால் அது உடம்பு வச்சுக்கிட்டு போகும் அதுல என்று சொல்லுவார்கள். அது ஒரு தைராய்ட்ஸ்ன்றது ஒரு சுரப்பியில வர ஏற்படுற மாட்டம் தான். ஓகே, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்துருக்கிறோம். ஒரு ஆள் மெலிசம் தைராய்டு, இன்னும் ஒரு ஆளுக்கு உடம்பு பிரச்சனை. அந்த சில பேர் சொல்லுவினோம் அந்த உண்ட இங்க அந்த கீழே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடம்பு வந்து உடம்பு வச்சுட்டு போகுமாம், அந்த சுரப்பு காணாமல் இருக்கிறபடியால அந்த உடம்பு குண்டா போகும்னு சொல்லுவார். சொல்றதே நான் ரெண்டுக்கு நடுவில் இருக்கேன். சிலர் மெலிவா இருக்கிறார்கள். அவைக்கு தைராய்ட்ஸ் கூட சுரந்தா மெலிஞ்சிட்டு போவினோம். இல்ல கூட சுரந்தா உடம்பு வைக்குமா? அப்படியா? இல்ல மாறி கூட சுரந்தால் உடம்பு மெலியும் சொல்றது. ஏன்னா அந்த எங்கட மச்சான் சொல்றவ அதுல எல்லாருக்கும் இருக்குது. 150 மில்லிகிராம் பாவிக்கிறது சரியான உடம்பு வைக்கிறது வேற வேற. ஓகே, ஆமா, ஒரு ஆக்களின் உடல்நிலையில பொறுத்தது. நன்றி. வணக்கம் பாணியக்கா, வணக்கத்தோட
எனக்கும் இந்த ஆனா தைராய்ட் சிலண்டு இல்ல நோமலா வருஷம் கண்ட்ரோல் பண்ணி பாக்க டக்கண்டு ஆக்கள் கேட்கிற மாதிரி எனக்கும் அந்த காலத்துல வீக்கம் தான் வீக்கம் மாதிரி. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்டு. அப்ப அது உங்களுக்கு ஒரு கிளியிற காலத்துல வருமாப்புல ஒரு வளையம் கொண்டு வந்து தெரியறது இதுக்குள்ள ஒரு பாக்க தெரியுதானே வாணிகா கட்சியாக்காம எனக்கு கேட்டுருக்கேன் வளைய மாதிரி பாக்க களத்து இதுக்குள்ள வச்ச மாதிரி இருக்குது தடிப்பா. ஆனா செக் பண்ணி பார்த்ததுல ஆமா மாதிரி இந்த உப்பு வந்து இப்ப மகனுக்கு தோல் பிரச்சனை இருக்குது. இப்ப டாக்டர் சொன்னிவர் அந்த கடல் உப்பா வேண்டி குளிக்கல தண்ணி ஒரு வாளிகள் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு அதுக்குள்ள போட்டுட்டு குளிக்க சொல்லி. அது என்னுடைய மகளுக்கு நான் செய்தேன். நான் கடல் உப்பு வேண்டி அப்படியே இல்ல தோல் பிரச்சனை கடி அது புறம்பா விக்குது அந்த உப்பு பெரிய போன கிழமைதான் நான் சொல்லி வைக்கணும் அப்படி கடி ஊடான்னு சொல்லி ஒரு உடுப்பொண்டு போட்டோம்னா அவருக்கு நல்லா உடம்பு கடிக்க வலிக்கிட்டாங்க போட்டோட தோல் பிரச்சனை தானே ஸ்பெஷல் கிரீம் தான். இப்ப அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அதை வேண்டி கொஞ்சம் பாவிக்க சொல்லி கொண்டா விட்ட நாள் அதுல பாவிக்க சொல்லி கொஞ்சம் குளிர் தண்ணிக்கெல்லாம் போட்டு குளிக்க சொல்லி. கடல்ல சந்தர்ப்பம் மாதிரி கடல் நீர்ல குளிக்க சொல்லுங்க, அது நல்லது. கடல் தண்ணி தானே, அதுல குளிச்சு வந்தாலும் அந்த இது நல்லது. அது இந்த நாட்டுல குளிக்க சொல்லுவாரு டாக்டர், அவரை குளிக்க சொல்லுங்க முதல்ல. இல்ல இவருக்கு அந்த தோல் பிரச்சனைக்காக சுடுதண்ணி கூட எடுக்க கூடாது. அதுக்கு இல்ல மெல்லிய சூடு காணும், மெல்லிய சூடுல நாட்டவர்கள் வந்து பாத்த நிரப்பித்தானே போட்டு குளிக்கிறது. நம்மவர்கள் ஷவரம் வாளியில பாத்துக்குள்ள 2 வாளியில நிரப்பி குளிக்கிறது. அப்ப இது உண்மையில அந்த பாத்துன்றது நல்ல சாமான. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தாலே அந்த எல்லா இதுவும் வெளியில போயிடும். அதான் அந்த சன் பாத்துட்டு போவார்கள். மற்றது இன்னொன்று இருக்குது ஸ்டீம் பாத்துட்டு சொல்லிங்க போவார்கள். அது ஃபுல் அந்த ஆவிக்குள்ள படுத்து கிடக்குறதா அவ்வளவு சுடு. அது உடனே தோல்ல எல்லாம் பிடிபடைஞ்சு எல்லா கழிவும் வெளியில வரும். இதுக்கண்ட போவார்களா. ஆனா சில சொல்லுவாரு தாங்க தலையை சுத்துறது அந்த இது தானே பக்க தானே ஆவி அப்படியே பூட்டி இதான்றது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இருக்குத்தான். உப்பு அது இப்போ கிறிஸ்மஸ் காலங்கள்லேயே இந்த இளையவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். அப்போ இதுக்கு பாத் உப்புன்னு சொல்லி பாத் சொல்லன்ட்டு அது கிலோ கணக்கில் வாங்கலாம். அதை இங்கே அந்த மருந்து கடையில் விற்கிது. இங்கே அந்த ஒரு கிஃப்டாகவே இப்போ கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறார்கள் போத்தலில் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ தர்ஜினி பாவி குரூப் என்ன வந்தார், மியூட்டில் விட்டார், சத்தத்தை காணோம். வணக்கம். நாங்கள் கடல் உப்பை தேடி வாங்குறோம். ஆனா அங்க உள்ளாக்கள் மற்ற உப்பை தான் வேண்டி நம்ம வெள்ள உப்பு வேணும்னு சொல்லி போட்டு கடல் உப்பு இருந்து இது தூள் ஸ்டைலுக்கு அங்க எங்க நாட்டுலதான் அது நோமல் உப்பு தான் வாங்கினேன். இப்ப இங்க அவங்க இந்த இதுல விற்பனையை கூட்டுறதுக்கா இல்ல நாடுகளுக்கும் இந்த உப்புகளை கொடுத்துட்டாங்க. அப்ப கடல் உப்பு இது இல்லாம போயிட்டு அந்த நாட்டுல அந்த கடல் உப்பை போட்டு தானே போத்தலுக்குள்ள போட்டு தண்ணி கடல் தண்ணி உப்பு தண்ணி தானே பாவிப்போம். இப்ப எல்லாம் தூளை போடுறோம். நாங்க அந்த காலத்துல உப்பை கரைச்சி உப்பு தண்ணி தான் பாவிக்கிறது சமையலுக்கு. அது அந்த இதான உப்பு போத்தலுக்குள்ளே தண்ணியோட விட்டு அதை வச்சு ஊத்துறது தண்ணி. அந்த தண்ணியை தான் நாங்க பாவிப்போம் அந்த காலத்துல. தண்ணியை விட கல்லு தான் போடுறது கூட. தண்ணி சாப்பாடு மேசல வச்சிருப்பாரு அப்படி தண்ணியோட சேர்த்து. இல்ல நாங்க கறிக்கெல்லாம் அந்த தண்ணியை தான் ஊத்துறது. முட்டை பொரியலுக்கு கறிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தான். பொரியலுக்காது ஆனா கறியலுக்கு அம்மா உப்பு கல்லு தான் போடுவார். சிலர் வந்து கை அளவா போடுவார்கள். சோத்துக்கு கறிக்கெல்லாம் கை அளவாக உப்பு அள்ளி போடுவாங்க. சிலருக்கு அதை தொட்டு பார்த்து போட்டா தான் சரியாகும். சிலர் அந்த அளவு பக்குவமா போடுவாங்க. இவ்வளவு போட்டா காணும், இந்த படத்துக்கு காணும், பக்குவமா போடுறதுதான் அந்த கையால் அள்ளி போடுறது. உப்பு சிலர் அளவு டேஸ்ட் பண்ணியே பார்க்க தேவையில்லை, சட்டியா இருக்கும் அது. சிலர் எப்படி அந்த அரிசி முதல் கொண்டு போட்டாலும் அளவு போடுவார்கள். வணி சரியான அளவா போடுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அளந்து போட்டா தான் எனக்கு சரி அளவு தெரியும். அளவுன்றதே கை விரல் தானே அவர்களுக்கு.
அது இப்படி பாக்குறது, தண்ணி வச்சு அது தெரியாது. இப்படி பாக்குறது, தண்ணிய வச்சு கையில இந்த 2 தண்ணி எனக்கு அந்த அளவு தெரியும். ஆனா இங்கேயும் சிலர் செய்கிறேன்னு சொல்லுவாரு. நான் செய்யறேன், நான் அப்படித்தான் செய்யறேன். நான் இன்னும் செய்யறது கெதியில அருவியக்கூடிய அரிசியண்டா இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு தண்ணி வைக்க சொல்லுவாரு. இந்த இருக்குல்ல அந்த கையில இந்த அளவுக்கு, இந்த இந்த முதலாவது இது இருக்குது அந்த அளவுக்கு. ஒரு பசுமதி அரிசியண்டா இந்த அளவுக்கு, இந்த குத்தரிசியண்டா இந்த அளவுக்கு, கருப்பரிசியண்டா இந்த ரெண்டாவது பதத்துக்கு வைக்கணும் தண்ணி. அப்படிதான் எனக்கு சொல்லி தந்திருந்தாங்க. கொஞ்சம் டக்கடு வேகிற அரிசிக்கு ஒரு 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 கணக்கு அரிசிக்கு இப்படி 2வது கூட அப்படி இப்படி கலந்து பார்த்து வைக்கணும்னு சொல்லி நான் இப்பயும் பார்த்துதான் வைப்பேன். இப்பயும் பார்த்து தான் வைக்கிறது நான். வணக்கம் மணியக்கா, கேட்டிருந்த நீங்கள் எந்த உப்புன்னு சொல்லி. நான் இப்பதான் தெரிஞ்சோம், இதை கடலுக்குள்ள பாறைக்குள்ள இருக்கிற உப்பு தான் நான் பாவிக்கிறோம். மேலதிக தகவல்களை சண்மநாதன் இணைந்திருக்கிற உப்பு பற்றி. ஏன்னா நாங்க எங்களை விட தாவர உப்பு தான் மணியக்கா கறிகளுக்கு போடுறோம் நாங்க. அது தாவரத்துல இருந்து செய்யற உப்பு, அது பியோன்னு சொல்லுவீங்க நீங்க, அதுதான் பாவிக்கிறாங்க. மற்ற உப்பு தவிர குறைவு, சரியான குறைவு. என்ன உப்பு என்ன விளங்கல உங்களோட முதல் கேட்கல, நான் கேட்கலதுக்கு இப்ப உப்பு என்று தர்ஷினி வந்து கேட்டுச்சு. ஆனா உப்பு கடல் உப்பு இல்லை, இது மலையாளுக்குள்ள இருக்கிற பாறையில, இந்த இத்தனையோ அடி உயரத்துல ஆழ்பத்துல இருக்கிற ஒரு பாறைக்குள்ள இருந்தா அந்த உப்பு இந்த தன்மையை உப்பு எடுக்கிறாங்க. இங்க எங்கட பாசல் லேண்ட்ல பிரார்த்தனை இடத்துல சாலி என்று சொல்ல ஒரு என்னன்னு சொல்ற கவுன்சில்ல இருக்குது. சாலி என்று என்னது கவுன்சில் என்று சொல்றதா என்னன்னு சொல்றது தெரியல. கிராம பிரிவுல இருக்குது. அங்கதான் ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு, பெரிய ஃபேக்டரி இருக்கு. நாங்க சின்னல தினாவா கூட்டி கொண்டு போனாங்க அந்த உப்பு அந்த அங்க இந்த எடுத்து இங்க என்ன பதப்படுத்தினோம். ஆனா மலை பாறைக்குள்ள இருக்கா, மலை பாறை என்றாலும் ஏதோ தண்ணி உப்பு தண்ணியில இருந்தாலும் வருது. அப்படி என்றாலும் ஏதோ ஒன்று பாறைக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அதை இந்த கடல்ல இருந்து எடுக்கிறீங்களாண்டு இல்ல, இது பாறைக்குள்ள மலைக்குள்ள இருந்தான் எடுக்கிறாங்க இந்த உப்பு. இமயமலையில இருக்குது அந்த இந்து உப்புன்னு சொல்லி, அதுதான் இவர் சொல்றாரு நினைக்கிறேன். இந்த உப்பு வேற, அது மருத்துவ குணம் உள்ளது. இந்து மலைக்கு கீழே உள்ள தண்ணி எடுக்கிற போல, தங்கங்கள் எடுக்கிற போல இது இப்ப கீழே கடலுக்கு இந்த இப்ப அரபியில இந்த எண்ணெய் எடுக்கிற போல இது உப்பையும் எடுக்கிறாங்க, கீழுக்கு இருந்தான் எடுக்கிறாங்க மலைக்குள்ள. இதுல இந்த பாசல் லேண்ட்ல பிரார்த்தனை இடத்துல இருக்குது இந்த உப்பு சைக்கிள். சுவிஸுக்குள்ளேயே அவங்க எல்லாம் செய்யறது உப்பு ஃபேக்டரி. அந்த பெரிய இது மாதிரி நாங்க இந்த பள்ளிக்கூடத்தால உடனே காட்டுறது. எங்களுக்கும் பாரதி, ஜெர்மனிக்கும் பாரதி அல்பன்ஸ் உப்பு, அல்ப்ஸ் அந்த மலையில இருந்து எடுத்தபடியால அல்ப்சன் உப்பு, அதுல சால்ஸ் மலையில இருந்து எடுக்கிறாங்க. எங்களுக்கு இருக்குது, கடையில இருக்கு எங்களுக்கு இங்க வேண்டலாம், லீடில் அள்ளி எல்லா கடையிலயும் பண்ணலாம். அல்ப்ஸ் மலையில இருக்கிற எடுப்போற அல்ப்சன் சால்ஸ் வெறும் அது தெரியல. இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. ஒரு மலைக்குள்ள இருந்து சுவிஸ்லார் எடுக்கிறாங்க. இங்க இருந்து அந்த படத்துல மலையத்தான் போட்டு வச்சுக்காங்க. அப்படியாதான் இருக்கு. அப்படி அந்த மலைத்தொடர் அப்சன் மலைத்தொடர் தான் போட்டு வச்சுக்காங்க. இதுல என்னத்துல உப்புன்ற இதுல காட்டு ரொட்டியில. அப்ப இது நாங்க பாவிக்கிற வேற உப்பு இது. ஆனா இது அப்படி ஒரு இதுல இது அந்த ஜூராவில இருந்து வருது, ஜூரா சால்ஸ்ன்னு சொல்லி. ஜூராண்டு டெலிமோன் சுவிஸில் இருக்கிறவையா தெரியும். டெலிமோண்ட் சொல்லி ஒரு மாநிலம் பிரெஞ்சு கதைக்கிறது. பாசல்ல இருந்து 31 கிலோமீட்டர் ஜூரான்னு சொல்லி அங்க இருக்குது. அங்கதான் செய்யறாங்களா அந்த உப்பை, அந்த மலைக்குள்ள கோதி எடுக்கிறாங்க, எடுத்து இங்க சுத்தி அரிக்கிறாங்க இந்த இடத்துல. நன்றி வணிகா, நிறைய உப்பு பற்றி தகவல் அறிஞ்சிருக்கேன். ஆனா நாங்க பாவிக்கிறது வணிகா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு தாவர உப்பு, அத பியோன்னு சொல்றேன். என்னன்னா மரக்கறி கலந்தது. இப்ப நீங்க உங்களையும் இருக்குது அந்த அது உங்களை இருக்கிறது சதுர குத்தியா இருக்குது. இங்க இப்ப சேன்ஸ்பரிக்கோ இது வழியே கிடக்குது, தமிழ் கடை வழியே கிடக்கு. அந்த காய்ச்சல் இதெல்லாம் சொன்னா நீங்க எடுத்து வேண்டி இப்ப கடையில வேண்டி போடுவீங்க தானே, தெரியுமல்லோ? அதான் இந்து நினைக்கிறேன், ஒரு மெல்லிய ரோஸ் கலர்ல வரும். காலை வணக்கம். தமிழ் கடவுளையே இருக்குது, மிக்ரோஸ்லயும் இருக்குது, கோபிக்ரோஸ்லயும் இருக்குது. அந்த சதுர கூட்டு சின்ன என்னன்னு சொல்லுவீங்க, அதுக்கு இன்னொரு சாப்பாட்டு கலக்கினம் சொல்லுவீங்க.
ஐடினோ ஐடினோ அயடின் தான் அது உப்பு. ஏமலர் இதுதான் இந்து உப்பு. இது கருங்கல்லு மாதிரி மருத்துவ குணத்துக்கு வர உப்பு இந்து. இது இல்ல, இது அந்த இந்தியால இருந்து வர்ற, இங்க மலையில இருந்து எடுக்கிறது. அது இமயமலையில இருந்து வர்றது இது. சும்மா சும்மா அப்படியே சாப்பிட. நான் ஒரு உப்பு வாங்கி இந்த போத்தல்ல போட்டு வச்சிருக்கிறேன். இதுவும் நாங்களும் பண்ணியிருந்தாங்க. அது சிவப்பு கலர் ரோஸ் கலர் உப்பு போத்தில்ல. இது சமையலுக்கு பாவிக்கிற உப்பு. இது இந்த ரோஸ் கலர் உப்பு என்னதுக்கு பாவிக்கிற செல்வியக்கா? சமையலுக்கு தான். இது சமையலுக்கு போடுற உப்பு. நவலேதவர்கள் நேவிசவர்களும் சேம் உப்பு தான் வச்சிருக்காரு பிங்க் கலர்ல. அந்த உப்பு போட்டு சமைச்சீங்கன்னா டேஸ்ட் இருக்கா? இல்ல அது உங்களுக்கு இது பழகிட்டு, அவர்களுக்கு அது பழகிட்டது. இது உப்புகள் பல விதத்துல இருக்கு. உப்புகள் கடல் உப்பு இருக்குது, இந்த இப்படி உப்பு. எனக்கு இந்த போத்துல திறக்க வராம அந்த பிங்க் அது தமிழ்கள்ல எல்லாம் இருக்குது. இப்ப திறக்க வருகுது இல்லை, இந்த போட்டு திறக்க வருது இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன். இது ஹிமாலயன் உப்பு சொல்றது பாருங்க. இங்க பாருங்க, நான் வேணுது இங்க பாருங்க. அதான் ஹிமாலய உப்பு தான் இந்து உப்பு. இந்து உப்புன்னு சொல்றது அதுதான். இமயத்துல இருந்து வரபடியா, இமயமலையில இருந்து வரபடியா அது என்னண்டாலும் ஏதோ ஒரு மிருகத்தை மேய்க்க போற இடத்துல அந்த ஒரு பார்வையை நக்கி கொண்டிருந்துதான். அப்ப அதுல இருந்துதான் அது என்னடா இவன் இதை நக்குதுன்னுட்டு அவர் ஒரு அந்த மேய்ச்சவர் நாக்குல வச்சு பார்த்தால் உப்பு சுவையா. அதுல இருந்துதான் இந்த உப்பை இப்ப தயாரிச்சா. இது இப்ப இடையிலான வந்தது. அந்த நாளில பாத்தி கட்டி உப்பு நீரை போட்டு அதை உப்பளம்னு சொல்லுவார்கள். அப்ப அந்த பாத்தி கட்டி அந்த உப்பு நீரை சேர்த்து வச்சு அது உரைய வச்சுதான் அந்த உப்பு அதுதான் உண்மையான கடல் உப்புன்னு சொல்லி அந்த காலத்துல அப்படித்தான் பாவிச்சது. நவலேதவர்கள் கொஞ்சம் இதை எடுத்துட்டு என்னன்னு சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு சும்மா காட்டினா என்ன உப்பு தெரியும் உங்களுக்கு? நவலேதவர்களே அது என்னது? இது கடல் உப்பு. இங்க பாருங்க, இங்க வேண்டுனது தமிழ் கடவுளைய. இது தமிழ் கடையில இல்ல, இது தமிழ் கடையில வேண உப்பு 2 பவுன். இது கொஞ்சம் கல் உப்புன்னு சொல்லி கொஞ்சம் குறுநலான உப்பு. தூக்கி காட்டுங்க, மேல தூக்கி காட்டுங்க. இப்ப கடல் உப்பு. இப்ப முதல் காட்டின ரோஸ் கலர் ஹிமாலயா உப்பு. அது விலை கூட, ஆனா அதுக்கு இதுதான் நல்ல உப்பு. ஆனா கடல் உப்பு தான் நல்லது. இது டின்னர்ல இருக்கு ரோஸ் கலர் கூட இருக்கு. இந்த ரோஸ் கலர் உப்பு இங்க டின்னர்ல இருக்கு. சீசில டின்னர்ல கிடக்கு. இது விலை கூட. ஆனா இந்த பாருங்க, இது பிளாஸ்டிக் பையில தான் வர்றது. இதுக்கு போட்டு வச்சிருக்கு. நானும் அப்படித்தான் வாங்கி இதுக்குள்ள போட்டு வச்சேன். எனக்கு இந்த போட்டுல திறக்க முடியுது இல்ல, அப்படியே வச்சிருக்கிறேன். ஜெயமலரக்கா, அந்த குளிக்க போற உப்பு அது என்ன உப்பு? அது கடல் உப்பு. கடல் உப்பு தானே. அந்த உப்பு தன்மை போய் அந்த தோலை இதுதான் அந்த தோலை சுவமாக்கு. காலுகள் வீங்கினா சில பேர் பாமசில தருவாங்க அந்த உப்பு. அந்த உப்பு தான் அந்த கடையில இருக்கு. இப்படி இதுதான். ஆனா நீளத்திலயும் இருக்குது. இதுல நீலப்பட்டியும் இருக்குது, குளோரைட்னு சொல்லி. இதான் வந்தாலும் கொஞ்சம் பாவிக்காம, ஆனா சுவாம அந்த மாதிரி தெரியல. உப்பெல்லாம் உப்பு கூடுதா உண்டு. உப்பு வியாபாரிகளுக்கெல்லாம் நன்றி, வாழ்த்துக்கள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் குட்டியை வாழ்த்து விட்டு, குட்டி இல்லவர் இப்ப அவரெல்லாம் பெரிய எளியவர்களாகி விட்டார்கள். குட்டி